ஐயோ புதிய ஏற்பாட்டுல எல்லாம் தீட்டெல்லாம் கிடையாது, நீங்க என்ன தீட்டை குறிச்சு பேசுறீங்க? புதிய ஏற்பாட்டுல தீட்டெல்லாம் கிடையாது சிஸ்டர் அப்படின்னா, தீட்டு உண்டு. தீட்டு உண்டு. என்ன தீட்டுன்னு பாத்துருவோமா? மனுஷனுக்குள்ள இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்துமா. தீட்டுன்னா என்னன்னு தெரியுமா? சில பழைய ஏற்பாட்டுல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இதை தொட்டா தீட்டு, அதை தொட்டா தீட்டு, இதை தொட்டா தீட்டு, படிச்சிருப்பீங்கல்ல தீட்டு. ஆனால் புதிய ஏற்பாட்டுல எதை தீட்டு என்று வேதவசனம் சொல்லுகிறதுனா, எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும். கர்த்தருடைய பிள்ளைகளை, கிறிஸ்தவங்களுக்கு இதை சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். நீங்க என்ன இப்படி எல்லாம் சும்மா 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 என்ன சிஸ்டர், உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? எனக்கு வேற வேலை கிடையாது, இது சொல்றதா என் வேலை. களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டகுணங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பொறாமையும், மதிக்கேடு புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகி இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். தீட்டு இருக்கா? வெளிப்படத்துல இருக்குல்ல. தீட்டுள்ளது பொய், அருவருப்பு, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்காது. இந்த மாதிரிப்பட்ட தீட்டுகளை நீங்க வைத்துக்கொண்டு தேவ